ஒருவரிடம் இருந்து சில பொருட்களை தானமாக பிறருக்கு தரக்கூடாது என்பார்கள். அதேபோல சில பொருட்களை இலவசமாக கொடுக்கக்கூடாது என்றும் சொல்லுவார்கள். இது குறித்து வாஸ்து சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தானமாக நாம் கொடுப்பது பிறருக்கு உபயோகமாக இருக்க வேண்டும். நாம் பயன்படுத்தாத பொருட்களை அடுத்தவர்களுக்கு தானமாக தருவதில் பிரயோஜனம் இல்லை. எந்த பொருளை தானமாக தந்தாலும் அந்த தானத்தின் மூலம் தானம் பெற்றவர் முழுமையாக பயனை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பாவங்கள், கர்ம வினைகள் குறைக்கப்படும். அதற்காக பழைய துணிகளை பிறருக்கு தருவது தானமாக கருதப்படாது. அப்படியே பழைய துணிகளை தந்தாலும் அதை துவைக்காமல் கிழிந்து போய் தரக்கூடாது. இதனால் பாவம்தான் அதிகமாக வந்து சேரும். அந்த வகையில் புதியதாக வாங்கிய குடை, செருப்பு, கம்பளி, புதிய ஆடைகள், அரிசி, பருப்பு, எண்ணெய், பூசணிக்காய், பாய், நல்ல சாப்பாடு போன்றவற்றை புதியதாக வாங்கி தானமாக தரலாம். இது அனைத்துமே பிறருக்கு பயன்களை பெற்றுத்தரும். அதேபோல நண்பர்களிடமிருந்தும் இலவசமாக சில பொருட்களை பெறக்கூடாது என்பார்கள். குறிப்பாக ஒருவரிடம் இருந்து இலவசமாக உப்பை எடுத்து உபயோகிக்க கூடாது. இது கடன் சுமையை அதிகரிக்க செய்து உடல் ஆரோக்கியத்துக்கும் பாதிப்பை தந்துவிடும். அதனால் உப்பை இலவசமாக யாருக்கும் தரக்கூடாது. இலவசமாக கர்ச்சீஃபையும் பயன்படுத்தக்கூடாது. பிறரிடம் இருந்து கர்ச்சீஃபை வாங்கினால் அவர்களுடன் உறவு முறிந்துவிட வாய்ப்புள்ளது. குடும்ப உறுப்பினர்களுக்கும் உறவு சிதைந்துவிடும். அதனால் யாரிடம் இருந்தும் இலவசமாக கர்ச்சீஃபை எடுக்கவோ அல்லது யாருக்கும் கொடுக்கவோ கூடாது. சனியுடன் தொடர்புடைய இரும்பு பொருட்களையும் யாரிடம் இருந்தும் இலவசமாக பெறக்கூடாது. இதுவும் வறுமையை தந்துவிடும். ஊசி, எண்ணெய் போன்றவற்றையும் பிறரிடமிருந்து பெறக்கூடாது, தரவும் கூடாது. இவை அனைத்துமே குடும்ப பொருளாதாரத்தை சீரழித்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.